இன்றைக்கு பாமக போன்ற கட்சிகள் அப்பட்டமாக தங்களின் சுயநலத்திற்காக இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எத்தகைய ஜனநாயக உரிமைகள் பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. பாரதிய ஜனதா எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் இவர்கள் தலையாட்டி விட்டு போகிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். இவர்கள் எப்படி இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள்? உச்சநீதிமன்றம் வரை போய் உயர்நீதிமன்றத்திலும் வாதாடி ஓபிசி பிரிவினருக்கு 27 விழுக்காடு நடைமுறைப்படுத்துவது குறித்து உயர்நீதிமன்றமே தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கிற இயக்கங்கள் தான் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள். யார் இந்து மக்களுக்கு ஆதரவானவர்கள்? வேல் வேல் வெற்றிவேல் என்று கோஷம் போடுவதற்காக கூப்பிடுகிறவர்களா? உண்மையிலேயே வெற்றிவேலுக்கும் வீரவேலுக்கும் பள்ளி கல்வியில் பல்கலைக்கழக வரையில் இலவசமாக அவர்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் இடையிலே மோதல் நிகழ்கிறது. ஆகவே அந்த மத்திய தொகுப்பு மருத்துவ கல்விக்கான இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையில் என்ன விவாதிக்க வேண்டியிருக்கிறது? இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவான அரசுதானே? ஓபிசி மக்கள் என்றால் இஸ்லாமியர்களா? ஓபிசி மக்கள் என்றால் கிறிஸ்தவர்களா, பௌத்தர்களா, சமணர்களா, பார்சிகளா? கடவுளை பழித்து விட்டார்கள், வழிபாட்டு முறைகளை பழித்து விட்டார்கள், நம்முடைய மதத்தை மட்டும்தான் குறிவைத்து பழிவாங்குகிறார்கள் என்றெல்லாம் மதத்திற்காகவும் கடவுளுக்காகவும் கூவி கூவி ஓபிசி மக்களை தங்கள் களத்திற்கு இழுக்கிறார்களே, அந்த ஓபிசி மக்களுக்கு கல்வியிலே இடஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வேண்டும், சட்டப்படி எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சதவிகிதத்தையாவது மருத்துவ கல்வி சேர்க்கையிலே வழங்க வேண்டும் என்று என்றைக்காவது அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்களா? உங்களை அழைத்திருக்கிறார்களா? உங்கள் ஆணி வேரில் வெந்நீரை ஊற்றி கொண்டிருக்கிற அந்த பழிகார கும்பலுக்கு நீங்கள் ஆதரவு. அவர்கள் இந்துக்களுக்காக கரிசனம் கொண்டவர்கள் என்பதை போன்ற ஒரு நாடகம் நடிப்பு. போராடாமல் தர வேண்டியது தானே? நீதிமன்றம் செல்லாமல் அந்த ஆணையை பிறப்பிக்க வேண்டியது தானே? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்றெல்லாம் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி ஓபிசி சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகிற திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரியா? உங்களை ஆண்ட பரம்பரை என்று தூண்டிவிட்டு கைகளில் ஆயுதம் ஏந்த வைக்கிறார்கள், அறிவால் கொடுவாள்களை ஏந்த வைக்கிறார்கள். உங்களை இந்துக்கள் என்று சொல்லி உங்கள் போராட்ட குணத்தை எல்லாம் முனைமழுங்க செய்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் கூர் சீவி கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தான் இடஒதுக்கீடு கொள்கைகளில் தலையிட வேண்டும் என்று இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கே வாதிட்டு இருக்கிறது. இந்திய மருத்துவ கவுன்சில் என்றால் யார்? அது என்ன தனியார் அமைப்பா என்ன? அல்லது யாருடைய தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்கக்கூடிய அதிகாரம் உள்ள அமைப்பா என்ன? எம்சிஐ என்பது மோடி அரசின் ஒரு குழு, அவ்வளவுதான். அது ஒரு அமைப்பு. இது போன்ற வழக்குகள் நடக்கிற போது மத்திய அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என்னவோ அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் தான் அவர்கள் வாதாடுவார்கள். ஆகவே அந்த மத்திய தொகுப்பு மருத்துவ கல்விக்கான இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையில் என்ன விவாதிக்க வேண்டியிருக்கிறது? இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவான அரசுதானே? ஓபிசி மக்கள் என்றால் இஸ்லாமியர்களா? ஓபிசி மக்கள் என்றால் கிறிஸ்தவர்களா, பௌத்தர்களா, சமணர்களா, பார்சிகளா? அதிலும் இருப்பார்கள். பெரும்பான்மை அதிலும் யார்? இந்துக்கள் தானே. இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய இவர்கள் இந்துக்களுக்கு சமூக நீதி வேண்டும், மருத்துவ கல்வி இடங்களில் குறிப்பாக அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி மாணவர்களுக்கு உரிய சதவிகிதம் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று ஏன் மோடி அரசுக்கு தெரியாதா? அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? நடைமுறைப்படுத்தக்கூடாதா? நாங்கள் இந்துக்களுக்கான அரசு, எங்களிடம் என்ன போராட வேண்டுமா? எங்களிடம் வந்து கெஞ்ச வேண்டுமா? எங்களுக்கு தெரியாதா? நாங்களே இந்த முடிவை எடுக்கிறோம் என்று மோடி அரசு ஏன் அந்த முடிவை எடுக்கவில்லை? ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான மதவெறி அரசியலைத்தான் விதைக்கிறார்களே தவிர ஓபிசி சமூகத்தினருக்கான சமூக நீதி தொடர்பாக அல்லது இடஒதுக்கீடு தொடர்பாக என்றைக்காவது பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்தியிருக்கிறதா? அறிக்கை வெளியிட்டிருக்கிறதா? தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியை பின்னிருந்து இயக்கக்கூடிய RSS போன்ற சங் பரிவார் அமைப்புகள் என்றைக்காவது ஓபிசி மக்களுடைய நலன்கள் குறித்து கவலைப்பட்டு இருக்கிறார்களா? கடவுளை பழித்து விட்டார்கள், வழிபாட்டு முறைகளை பழித்து விட்டார்கள், நம்முடைய மதத்தை மட்டும்தான் குறிவைத்து பழிவாங்குகிறார்கள் என்றெல்லாம் மதத்திற்காகவும் கடவுளுக்காகவும் கூவி கூவி ஓபிசி மக்களை தங்கள் களத்திற்கு இழுக்கிறார்களே, அந்த ஓபிசி மக்களுக்கு கல்வியிலே இடஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வேண்டும்,
சட்டப்படி எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சதவிகிதத்தையாவது மருத்துவக் கல்வி சேர்க்கையிலே வழங்க வேண்டும் என்று என்றைக்காவது அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்களா? உங்களை அழைத்திருக்கிறார்களா? இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று வேறு எவரும் இந்தியாவிலே குரல் எழுப்பாத போது குரல் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபிசிக்கு எதிரி. உங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்கக்கூடாது என்று உள்ளூர உங்கள் ஆணி வேரில் வெந்நீரை ஊற்றி கொண்டிருக்கிற அந்த பழிகார கும்பலுக்கு நீங்கள் ஆதரவு. அவர்கள் இந்துக்களுக்காக கரிசனம் கொண்டவர்கள் என்பதை போன்ற ஒரு நாடகம், நடிப்பு. போராடாமல் தர வேண்டியது தானே? நீதிமன்றம் செல்லாமல் அந்த ஆணையை பிறப்பிக்க வேண்டியது தானே? உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என்றெல்லாம் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி ஓபிசி சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகிற திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரியா? இந்த இடஒதுக்கீடு குறித்து என்றைக்கு இந்த சங் பரிவார் அமைப்புகள் ஆதரவாக பேசியிருக்கின்றன? யோசித்து பாருங்கள், ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களை ஆண்ட பரம்பரை என்று தூண்டிவிட்டு கைகளில் ஆயுதம் ஏந்த வைக்கிறார்கள், அறிவால் கொடுவாள்களை ஏந்த வைக்கிறார்கள். உங்களை இந்துக்கள் என்று சொல்லி உங்கள் போராட்ட குணத்தை எல்லாம் முனைமழுங்க செய்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் கூர் சீவி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார ரீதியாக நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிற இந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த கும்பல் என்ன செய்திருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். என்றைக்காவது இவர்கள் சமூக நீதி கொள்கை கோட்பாடுகளை குறித்து பேசியிருக்கிறார்களா? கவலைப்பட்டிருக்கிறார்களா? அதற்கான அக்கறையை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? ஓபிசி மாணவர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு காலம் காலமாக மத்திய தொகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் அவர்கள் விரும்புகிற நபர்களுக்கு விருப்பம் போல் வாரி வழங்கப்பட்டன. ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு அதில் இடம் உண்டு என்று என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? எத்தனை ஆயிரம் மருத்துவர்கள் அதில் படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும், உருவாக வாய்ப்பு கிடைத்திருக்கும். எத்தனை ஆயிரம் மருத்துவர்கள் இந்த இடஒதுக்கீடு மட்டும் நடைமுறைக்கு வந்திருந்தால் எத்தனை பேர் மருத்துவர்களாக மாறியிருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் யார் முட்டுக்கட்டை? விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? விபி சிங் காலத்திலிருந்து ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை ஆதரித்து வருகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அறியாமையில் உழல்கிறவர்கள் இந்த சங் பரிவார் கும்பல் தூண்டிவிடும் மதவெறிக்கு இரையாகி விடுகிறார்கள், இலக்காகி விடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, திமுக தலைமையிலான அத்தனை கட்சிகளும் தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பாதுகாப்பு அரண் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். நீதிமன்றத்திலே அவர்கள் என்ன வாதாடினார்கள்? 27 விழுக்காடு கொடுத்தால் போதும். ஆனால் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இதர தோழமை கட்சிகளும் என்ன கோரிக்கை வைத்தோம்? தமிழ்நாட்டில் என்ன இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறதோ அந்த நடைமுறையின்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். நாங்களே இந்த சமூகத்திற்கு பெரிய பாதுகாப்பு அரண் என்று பீற்றிக் கொள்ளுகிறவர்கள் 50 விழுக்காட்டுக்கு பதிலாக 27 விழுக்காடு கொடுத்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இவர்களின் பார்வை என்ன? கூட்டணி முறிந்துவிடக்கூடாது, மோடி முகம் சுளித்து விடக்கூடாது, அதிமுக அணியிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது அல்லது வெளியேற்றப்பட்டு விடக்கூடாது என்கிற அச்சத்திலிருந்து கோரிக்கையையும் நிறுத்து போக செய்து விட்டார்கள். ஓபிசி சமூகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கு சமூக நீதி தளத்தில் பணியாற்றுவது ஒன்று போதாதா? இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு சில பேர் இதை வரவேற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதை வரக்கூடாது என்று தடுப்பதற்காகத்தானே எம்சிஐ வந்து நீதிமன்றத்திலே வாதாடியது. இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் உயர்நீதிமன்றம் அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லையா? அவர்களின் உளவியல் என்ன?
ஓபிசி சமூகம் தலைநிமிரக்கூடாது என்கிற கும்பல் தான் சங் பரிவார் கும்பல். ஷெட்யூல் காஸ்ட் அல்ல, ஷெட்யூல் டிரைப்ஸ் அல்ல, அது அரசியலமைப்பு சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு. அதிலே அவர்களால் கை வைக்க முடியாது. இடைக்காலத்திலே மக்கள் போராட்டத்தின் ஊடாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த மேதகு விபி சிங் அவர்கள் பொறுப்புணர்வோடு இந்த ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, பாரதிய ஜனதாவின் ஆதரவை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, ஆனால் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வேன் என்று உறுதிப்படுத்தினாரா இல்லையா? அப்படிப்பட்ட விபி சிங் அவர்களின் ஆட்சி காலத்திலேயே அந்த தீர்ப்பை, அந்த முடிவை எடுத்த காலத்திலேயே அதற்கு உற்ற துணையாக இருந்து, அந்த கருத்துக்கு ஆதரவாக இருந்து, இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உரிமை குரல் எழுப்பிய இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அன்றையிலிருந்து இன்றைய நாள் வரையில் அந்த நிலைப்பாட்டில் கிஞ்சித்தும் மாறவில்லை, தளரவில்லை விடுதலை சிறுத்தைகள். அன்றைக்கு என்ன நடந்தது? நான் ஏற்கனவே சொன்னது போல, ஓபிசி மாணவர்களுக்கு கல்வியிலே வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு தருவதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று வீதிக்கு வந்து இரத்தக்களரியை ஏற்படுத்தியவர்கள் அல்லவா? பதவிக்காக, பவிசுக்காக அவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக ஓபிசி என்கிற பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆகிய பிரிவினரை அதல பாதாளத்திற்கு தள்ளுவது யார்? அவர்களின் நலன்களை பற்றி கவலைப்படாதவர்கள் யார்? சாதி சாதி என்று சாதி அடையாளத்தை மட்டுமே தூக்கி பிடித்த அந்த ஏழை எளிய மக்களின் உழைப்பை உறிஞ்சுவது யார்? தோழர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாமக போன்ற கட்சிகள் அப்பட்டமாக தங்களின் சுயநலத்திற்காக இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எத்தகைய ஜனநாயக உரிமைகள் பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. பாரதிய ஜனதா எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் இவர்கள் தலையாட்டி விட்டு போகிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். இவர்கள் எப்படி இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள்? உச்சநீதிமன்றம் வரை போய் உயர்நீதிமன்றத்திலும் வாதாடி ஓபிசி பிரிவினருக்கு 27 விழுக்காடு நடைமுறைப்படுத்துவது குறித்து உயர்நீதிமன்றமே தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கிற இயக்கங்கள் தான் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள். யார் இந்து மக்களுக்கு ஆதரவானவர்கள்? வேல் வேல் வெற்றிவேல் என்று கோஷம் போடுவதற்காக கூப்பிடுகிறவர்களா? உண்மையிலேயே வெற்றிவேலுக்கும் வீரவேலுக்கும் பள்ளி கல்வியில் பல்கலைக்கழக வரையில் இலவசமாக அவர்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் இடையிலே மோதல் நிகழ்கிறது. கருத்து மோதல். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இந்துக்களுக்கு விரோதமான கட்சிகள் என்று ஒரு புது கரடியை அவிழ்த்து விடுகிறார்கள். வருகிற போகிற அனைவருக்கும் நாம் நம்முடைய விளக்கங்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாளர்களா எதிரிகளா என்று. அப்படி இவர்களிடத்திலே போய் நிறுவி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. யார் அவர்கள்? இவர்களிடத்திலே போய் நாங்கள் இந்துக்களா இல்லையா என்று நிறுவுவதற்கும் அல்லது இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா அல்லது எதிரான கட்சியா என்றெல்லாம் விளக்கம் சொல்வதற்கும் இவர்கள் யார்? இந்த கேள்வியை எழுப்புகிற அனைவருமே கூலிக்கு கூவுகிற கும்பல், கூலிக்காக மீம்ஸ் போடுகிற கும்பல், கூலிக்காக கார்ட்டூன் போடுகிற கும்பல், சாதியை பற்றியோ மொழியை பற்றியோ இனத்தை பற்றியோ கிஞ்சிற்றும் கவலைப்படாத கும்பல், சமூக நீதியை பற்றிய விழிப்புணர்வே இல்லாத ஒரு கும்பல். அவர்கள்தான் வரிந்து கட்டிக்கொண்டு இந்த சங் பரிவார் கும்பலுக்கு துணை போகிறார்கள். ஆகவே ஓபிசி இளைஞர்களை மதவெறியூட்டி, சாதிவெறியூட்டி, தவறான திசை வழியில் போக்கு எவ்வளவு ஆபத்தானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் பாதுகாப்போடு கல்வி பெற வேண்டும், பாதுகாப்போடு வாழ வேண்டும்.
வேலைவாய்ப்பு பெற வேண்டும், தன்மானத்தோடு தலைநிமிர வேண்டும் என்கிற அடிப்படையில் விபி சிங் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடைமுறைக்கு வந்த 27% இடஒதுக்கீட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்கள் இந்துக்களின் எதிரிகளா? சமூக நீதி தொடர்பாக பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன? மருத்துவக் கல்வி சேர்க்கையில் மத்திய தொகுப்பு இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா இல்லையா? உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு விட்டது. பிஜேபி நிலைப்பாடு என்ன? ஒரு காலம் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் வரவேற்க மாட்டார்கள், ஆதரிக்க மாட்டார்கள். மனப்பூர்வமாக அதை நடைமுறைப்படுத்த முன்வர மாட்டார்கள். உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு ஜனநாயக சக்திகளுக்கு வெற்றி, சனாதன சக்திகளுக்கு அது ஒரு பேரிடி. இன்று இரவு எவனும் தூங்க மாட்டான். சனாதனிகளாக இருப்பவன், எல்லா சாதியிலும் சனாதனிகள் உண்டு. வெறும் மதவெறி சாதிவெறி உணர்வுகளால் நிரம்பியவர்கள். அவர்களுக்கு எக்ஸிஸ்டிங் சோஷியல் ஸ்ட்ரக்சர், நடைமுறையில் இருக்கிற இந்த இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற வெறி மட்டுமே ஊட்டப்படுகிறது. மொழி அடிப்படையில் அல்லது சாதி அடிப்படையில், மத அடிப்படையில் மனிதர்கள் பிளவுண்டு கிடந்தாலும் பாதிக்கப்படுகிற அனைவரையும் சாதியை கடந்து அவர்களுக்கு மீட்சி அளிக்கக்கூடிய வகையில் குரல் கொடுப்பதுதான் ஜனநாயக சக்திகளின் கடமை. அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து ஓங்கி உரத்து குரல் எழுப்பி வந்தது மட்டுமில்லாமல் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்றும் தொடர்ந்து இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பங்காற்றி கொண்டிருக்கிறோம். வெறும் அரசியலுக்கான கோஷம் இல்லை. ஓபிசி வாழ்க்கை என்பதோ, ஓபிசி நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதோ வெறும் தேர்தல் என்கிற அடிப்படையில் அல்ல. சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக நீதி யாராலும் பறிக்கப்படக்கூடாது, குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் அதில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கையாக இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? 3 மாதம் காலக்கெடு கொடுத்திருக்கிறது. உடனடியாக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 3 மாதத்திற்குள்ளாக 50 விழுக்காடு ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் சட்டம் இயற்றலாம் என கூறுகிறது. சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூறுகிறது தீர்ப்பு. மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி மத்திய அரசு மேல்முறையீட்டுக்கு போகாமல் அதனை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தான் இந்துக்கள் ஆதரவு கட்சி ஆயிற்றே, இந்துக்கள் ஆதரவு அரசு ஆயிற்றே. மோடி அரசு என்றால் இந்து ஆதரவு அரசு. இப்போ திருமாவளவன் உள்ளிட்ட திமுக தலைமையிலான தலைவர்கள் அனைவருமே கேள்வி எழுப்புகிறோம். மோடி அரசு இந்து ஆதரவு அரசு தானே? உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அல்லவா? எதற்காக மறுபடியும் அதை பரிசோதிக்க வேண்டும்? அல்லது மேல்முறையீடு செல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேல்முறையீடு செல்ல மோடி அரசு முயற்சிக்குமேயானால் அது ஓபிசிக்கு எதிரான துரோகம் இல்லையா? எப்படி அப்புறம் இந்த அரசு இந்துக்களுக்கு ஆதரவான அரசு என்று ஆக முடியும்? உயர்நீதிமன்றம் தான் தெளிவாக தீர்ப்பளித்து விட்டதே. அந்த தீர்ப்பை வைத்து உரிய வழிகாட்டுதலின்படி
தமிழகத்தில் நிலவுகிற இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி ஓபிசிக்கு 50 விழுக்காடு என சட்டம் கொண்டு வர வேண்டும். இதுதான் உயர்நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. அப்படி சட்டம் கொண்டு வருவதற்கு மோடி தயாரா? நாளைக்கே அறிவிப்பாரா? உயர்நீதிமன்ற தீர்ப்பை வணங்குகிறேன் என்று சொல்லுவாரா? ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உங்களை தூண்டிவிடுவார்கள். சமூக நீதியை பாதுகாப்போம் என்று ஒருபோதும் களத்திற்கு வரமாட்டார்கள். இந்த இடத்தில் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் தோழர்களே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப செயற்களத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பின்படி 3 மாதங்களில் ஒரு குழுவை அமைத்து அதன் பரிந்துரையின் அடிப்படையில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது தொடர்பாக சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பதுதான் வலுவான கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகளும் முன்வைக்கிற கோரிக்கை. உச்சநீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்கு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்றாலும் உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி போராடுவதுதான் நம்முடைய கடமை. மத்திய அரசு எந்த அளவுக்கு இதிலே வீரியம் காட்டுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.